பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகள், கொள்கை விதிகளை உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள். பேராசிரியர் கல்யாணி, பேராசிரியர் கருணானந்தன் என்ற முன்னாள் நக்சலைட்டுகளோடு சேர்ந்த அந்த கட்சியின் அமைப்பை உருவாக்கினார். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விதிகளின்படி பொருளாளராக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்க முடியும். ஓகே. முதல் பொருளாளர் குணங்குடி அனீஃபா. இப்போதும் இஸ்லாமியரை நியமிப்பதற்கான காரணம் அமைப்பு விதியில் அப்படி தான் இருக்குது. அதே போல் பொதுச் செயலாளராக ஒரு தலித்து தான் இருக்க வேண்டும். இதுதான் அந்த கட்சியோட அமைப்பு விதி. இவருக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. யார் போனாலும் நீக்கிட்டோம், 10 நிமிஷத்தில் நான் கொடுக்குறேன் அப்பாயின்மெண்ட்டு என்று சொன்னதும் ஆஸ் அ ஓல்டு வார் ஜெனரல் என்ன பண்ணணுமோ அதை இவர் செய்ய தொடங்கிவிட்டார். பல ஆண்டுகளாக தொடர்பில் இல்லாமல் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்கு வகித்த பேராசிரியர் தீரனை அழைக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கத்தை கையில் எடுக்கிறார். வன்னியர் சங்கத்தின் தலைவர் திரு அருள்மொழி அவர்களை அழைக்கிறார்.